So every year's hit session March 24. It is a World TB Day, காசநோய் தினம். மைக்ரோபாக்டீரியம் அப்படிங்கிற பாக்டீரியானால் வரக்கூடிய இந்த நுரையீரல் நோய், லங்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய இந்த நோய், இதை நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் 2025 அந்த ப்ரோக்ராம் வந்து 2017 ரோல் அவுட் பண்ணோம். ஸோ இதில் டயக்னோசிஸ் பண்ணி அதை சீக்கிரம் வந்து ரெக்டிஃபை பண்ணுறது, கம்ப்ளீட்டாக டிபியை 2025 எலிமினேட் பண்ணுறது என்னுடைய டார்கெட். ஸோ இந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிக்கோம். வாட் ஆர் த சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஏரியாஸ் நம்ம வந்து ப்ராக்ரஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிகுலர் டெஸ்டிங் ஃபார் டிபி டிடெக்ஷன் ஆகலாம் அல்லது ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். பிகாஸ் நிறைய ட்ரக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து பாடியில் வந்து பெரிய லெவலில் மாற்றத்தை கொண்டு வராது. பிகாஸ் ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக் ரெசிஸ்டன்ட் அப்படின்பாங்க. ஸோ உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து ட்ரக் கொடுக்கக்கூடிய மெடிசனுக்கு ரியாக்ட் பண்ணாது, அதை விட அது போட்டண்ட்டாக மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியையும் உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியுது மாலிகுலர் டெஸ்டிங் மூலியமாக. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்தராக அதாவது ஷார்ட்டர் ஆரல் ட்ரக்ஸு, ஒரு பிபாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரல் ட்ரக் ரெஜிமெண்ட்டை வந்து நம்ம அதையும் வந்து பெரிய லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை பிபாம் அப்படிங்கிறது பெடாகுலின், ரிட்டோமேனிட், லின்சோலிட் அண்ட் மாக்சிஃப்ளாக்சின் அப்படிங்கிற இந்த ட்ரக்ஸு. தென் இந்த நிக்ஷாய் போஷன் யோஜனா, இது கீழே பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனல் சப்போர்ட் கொடுப்பாங்க ஃபார் த டிபி அஃபெக்டட் பேஷண்ட்ஸுக்கு. அதோடைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1000 per மந்த்தாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது போக டிபி வராமல் இருக்கிறதுக்கான ப்ரிவென்டிவ் தெரப்பிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் த்ரூ இந்த டிபியில் சர்வைவ் ஆகி டிபி சர்வைவர்ஸ், அதாவது டிபி நோய் இருந்து குணமாகி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய பீப்புள். ஸோ அவங்கள வச்சு ஒரு நிறைய கேம்பெயின்ஸ் வந்து முன்னெடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இம்பேக்ட் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய ஓவரால் அவுட்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17.7% டிபி வந்து உருவாளர் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த இன்சிடென்ட்ஸை ஸ்பாட் அவுட் பண்ணக்கூடிய இன்சிடென்ட்ஸ் ரேட் வந்து 17.7% குறைஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் 2015 1,237,000 பேருக்கு டிபி கண்டறியப்பட்டது இப்போது 1,195,000 பேருக்கு தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஃபர்தராக டெத் ரேட், டிபினால் இறப்போர் வீதம் பார்த்திங்கன்னா 21.4% வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கு. பட் இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஓவரால் இந்த டிபி ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வெர்டிக்கல் ப்ரோக்ராமாக தான் இருக்குது. ஒரு இன்டகிரேட்டடாக நிறைய விஷயத்தை உள்ளடக்கினதாக இல்லை. பிகாஸ் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படின்னு சொல்லும்போது தட் ஷுட் ஆல்சோ இன்டகிரேட் டிபி சர்வீசஸ், இதையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ வெர்டிக்கல் அப்படிங்கும்போது டிபி வந்து ஒரு தனி லைனில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு, மிச்ச அதர் ப்ரோக்ராம்ஸோட இன்டகிரேட் ஆகலை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த இடத்துல அப்போது யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் வந்து அட்டென்ட் பண்ணணுன்னா டிபியை உள்ள கண்டிப்பாக இன்டகிரேட் பண்ணணும். 2018 பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ரோல் அவுட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஒரு ஃபேமிலிக்கு வந்து 5 lakh வரைக்கும் வந்து பெரிய இருக்குது அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்டு ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திஸ் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம், அதாவது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டராக இருந்ததா. இது மேஜர்லி பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது ரூரல் ஆஸ் வெல் அஸ் இன் அர்பன் இந்தியாவில். ஸோ நார்மலி இந்த ஏஎம்மில் பார்த்திங்கன்னா தே வில் பி அந்த ப்ரைமரி டயக்னோசிஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே தான் நம்ம வந்து முன்னெடுத்து பண்ணுவாங்க. டயக்னோசிஸ் அண்ட் அதர் டெஸ்டிங்ஸு, ஈவன் அந்த ஸ்பூட்டம் அதை வந்து வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி டிபி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது, இது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இந்த சென்டர்ஸ்லேயே வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ மேஜர் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் செக்டர்ஸ், ஈவன் தான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கீழே கவர்மெண்ட் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்தாலுமே இவங்க வந்து கவர்மெண்ட்டோடைய ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கு தயங்குறாங்க. பிகாஸ் என்விரான்மெண்ட் சரியில்லை. வேறஸ் ப்ரைவேட் வந்து போகலாம், பட் ப்ரைவேட்டில் அஃபோர்டபிலிட்டி இல்லை, அதிகமான காஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. தட் பை அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டை சேர்த்து ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலியமாக we have to provide all the things.
அண்ட் ஃபர்தராக அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அண்ட் ஏதாவது ஒரு கேசஸ் ப்ரைவேட்டில் வந்து கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெஃபர் பண்ணணும். ஸோ இதன் மூலியமாக யூ கேன் ஈஸிலி இன்சிடென்ட் அண்ட் யூ கேன் ஃபர்தர் ரோல் அவுட் திஸ் ஓவரால் டிபி ரிலேட்டட் திங். அதுக்கப்புறம் ஈக்விட்டபிள் டிபி கேர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஈக்விட்டபிள் டிபி கேர் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு 5 கீ ஏரியாஸ் வந்து ஆத்தரில் பேசியிருக்காங்க. ஒன்று பர்சன் சென்ட்ரிக் அப்ரோச்சாக இருக்கணும். அண்ட் ரெஃபரல் திங், பர்சன் சென்ட்ரிக் அப்படிங்கும்போது ஒன் சைஸ் ஃபிட் ஃபார் ஆல் அப்ரோச்சாக இருக்கக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ தட் இஸ் த ஒன் ஏரியா. தென் யூ கேன் டாக் அபவுட் இன்டர்செக்ஷனாலிட்டிஸ், டிஃப்ரெண்ட் ஜெண்டராக இருக்கலாம், ஏஜ், கேஸ்ட், டிசபிலிட்டிஸ். ஸோ இன்டர்செக்ஷனாலிட்டிஸை வந்து உள்ளடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச் வந்து கொடுக்கும். ஸோ என்டிஇபியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் அப்ரோச் வந்து உள்ளே பூத்திருக்காங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த உமன், மென், LGBTQIA பர்சன் எக்ஸ்பென்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தட் வில் டேக் மெடிசன் அ லிட்டில் மோர் ஆஃப் அ நார்மல் ட்ரீட்மெண்ட்டை தாண்டியும் அந்த அப்ரோச்சஸ் வந்து வில் பிரிங் லாட் ஆஃப் சேஞ்சஸ். தென் இன்டெகிரேட்டட் கேர், எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒரே மாதிரியான கேர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். பிகாஸ் நிறைய டிசீசஸ் இருக்கிறதுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நுரையீரல் பிரச்சனையவே பார்த்தீங்க அப்படின்னா க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீஸ்னு இருக்குது, ஆஸ்துமா இருக்குது. ஸோ இப்போ இது அவ்வளோத்தையும் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். ஸோ அப்போ அது ப்ராப்பரான ஒரே மாதிரியான டயக்னோசிஸ் மெத்தடை வச்சு நீங்கள் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி ப்ராப்பராக, ஸோ அப்போ இன்டெகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் ஆகணும். இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக ட்ரீட்மெண்ட் இருக்கும், ஒரே மாதிரியாக இன்டெகிரேட்டட் கேர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக செஸ்ட் எக்ஸ்ரே வந்து எடுக்கலாம், அப்ஃப்ரண்ட் மாலிகுலர் டெஸ்டிங் வந்து கண்டக்ட் பண்ணலாம். அலாங் வித் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கும் சேர்த்தே நம்ம டெஸ்டிங் கண்டக்ட் பண்ணலாம். த்ரூ பிளட் ப்ரெஷர் பார்க்குறதாகட்டும், பிளட் குளுக்கோஸ், இல்லை பாடி மாஸ் இண்டெக்ஸ் மானிட்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இட் வில் ஒரு பெட்டரான ஒரு டிபி ரிலேட்டடான இஷ்யூஸு லேட்டர் டேஸில் அதர் சோர்ஸஸ் மூலிமா வர்றதையும் தடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், அதிகமாக மெடிக்கலுக்கு வந்து செலவு பண்ணுற அந்த அமௌண்ட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12% வந்து இந்தியன்ஸ் வந்து செலவு பண்ணுறாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த 50% ஆஃப் த மோர் தென் 50% ஆஃப் த டிபி அஃபெக்டட் பீப்புள் எங்கே போகிறாங்கன்னா ப்ரைவேட்டுக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிற ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ இது போக அதர் இன்டைரக்ட் டேக்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு கேம்பெயின்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம். தட் இஸ் இப்போது அட் ப்ரெசென்ட்டில் வந்து 100-day கேம்பெயின் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம். இது போக அவங்களுக்கு வந்து மானிட்டரி சப்போர்ட் ஃபார் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுக்கு இந்த NPY நேஷ்னல் அந்த 1000 rupees அமௌண்ட் வந்து இப்போ மந்த்துக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்கீம்ஸை வந்து பெட்டராக வந்து ரோல் அவுட் பண்ணுறது மூலியமாக யூ கேன் டூ தீஸ் திங்ஸ். ஸோ தென் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து டிசமினேட் பண்ணணும். அலாங் வித் தட் ஸ்டிக்மா, இந்த சொசைட்டல் ஸ்டிக்மா இப்போவும் வந்து சொசைட்டல் ஸ்டிக்மா இருக்குது, அந்த ஒதுக்கி வைக்கிறது, இல்லை அவங்கள டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுறது, இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இது வந்து லைக் ஒருத்தவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை மையமாக வைத்து, ஸோ அதுலேருந்து ஆத்தர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல வர்றாங்க. டிபி ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட் வந்து 360 degree இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தீமே. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவைலபிலிட்டி ஆஃப் த ட்ரக்ஸு. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த டிபி ரிலேட்டடான ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்பப்போ ஸ்கார்சிட்டி வருது, சப்ளை சைடில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்போது இவங்க ப்ரைவேட் ஃபார்மசியில் போய் வாங்கணும் அப்படின்னா அதிகமான மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டிபி அப்படிங்கிறது இது வந்து போத் ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் மென்டல் டிசீஸையும் வந்து மென்டல் ஹெல்த்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் லோன்லியாக இருக்க வேண்டிய கட்டாயம் வருது, ஸ்டிக்மா, சொசைட்டல் ஸ்டிக்மா. ஸோ நிறைய அதர் மென்டல் ட்ராமாஸ்குள்ளே வந்து அவங்க போகிறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இட் இஸ் ஏர்போர்ன் டிசீஸ், காற்றுனால பரவக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்கப்படுது. இது போக இது வந்து மேஜர்லி அஃபெக்ட் ஆகிறது யார் பார்த்திங்கன்னா புவர் பீப்புள் தான் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து
ஒரு பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் அப்படிங்கிறது ரெசிலியண்ட்டாக இருக்கணும். தட் மீன்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து டெடிக்கேட்டடாக இருக்கணும். சப்ளை ஆஃப் கமோடிட்டிஸ் அண்ட் ட்ரக்ஸு, அந்த டேப்லெட்ஸ் வாட் எவர், அது வந்து அன்இன்டரப்டடாக இருக்கணும். பர்சன் சென்ட்ரிக் கேர், லாஸ்ட் டேட்டில் பார்த்தா அதே தான். ஸோ அதே மாதிரி பர்சன் சென்ட்ரிக் கேர் ஆகணும். ஒன்ஸ் இஸ் ஃபிட் ஃபார் ஆல் அப்ரோச் இருக்கக்கூடாது. தென் கிளினிக்கல், சோசியல் அண்ட் எக்கனாமிக் வல்னரபிலிட்டிஸ்க்கு ரெஸ்பான்சிவாக இருக்கணும் சர்டன் அந்த பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஹெல்த் ஒர்க்கர் பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டை பற்றின ஒரு ப்ரீ நாலேஜ் வந்து இருக்கணும். அண்டு பேஷண்ட்ஸ்க்கு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுக்குறதுக்கும் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கணும். தர்பை அவங்க லைக் இந்த கம்யூனிட்டி டிபி சர்வைவர்ஸ் அவங்கள வச்சு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி அதன் மூலியமாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது மூலியமாக அந்த டிஸ்கிரிமினேஷனை வந்து நம்மளால் தடுக்க முடியும். இது போக ஃபீட்பேக் லூப்பு, இதை வச்சு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பாயிண்ட் ஆஃப் கேர் டெஸ்டிங், அதுக்கு நிறைய டூல்ஸ் வந்து புதுசாக வந்து உள்ளே அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ப்ரைவேட் ஹெல்த் கேர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இங்கே குவாலிட்டி, அந்த கேர் ப்ரொவைட் பண்ணுறது குவாலிட்டியான சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபர்தராக நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஜெண்டர் ரெஸ்பான்சிவ், டேட்டா ட்ரிவன் பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங், இது போக மல்டி செக்டரல் ஆக்ஷனும் தேவை. ஜஸ்ட் ஒன்லி ஒன் வேல மட்டும் நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ லைக் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸு, மீடியாஸ் மூலியமாக பெரிய லெவலில் இதை சென்சிட்டைஸ் பண்ணுறது, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலியமாக நிறைய ஃபண்ட்ஸை இதுக்குள்ளே உள்ள டேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அண்டு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலியமாக நிறைய நியூ இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வர ட்ரை பண்ணணும். அப்படி நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ டிபி ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ரேட் ஆர் இம்ப்ரூவிங். ஸோ இப்போ நீங்கள் இன்சிடென்ட்ஸ் அதை கண்டறியக்கூடிய அந்த டயக்னோசிஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து லைக் 200 per lakh வந்து 2022 அச்சீவ் பண்ணியிருக்கோம். வேறஸ் அந்த 237 per lakh வந்து 2015 வந்து இருந்துச்சு. ஸோ 200 குறைஞ்சிருக்கு. ஸோ இட் இஸ் 16% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஓகே, இதில் சக்ஸஸ் ரேட், இந்த சிவியர்லி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி, ரொம்ப ட்ரக்கை வந்து உள்ளே எடுத்துக்காமல் அந்த டிபியை கண்டுபிடிக்கலாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த மாதிரியான சிவியர்லி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அதோட ட்ரீட்மெண்ட்டோடைய சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 45%, கொஞ்சம் லோ தான். பட் 45% இன் இந்தியா 2021. இது போக இந்த எம்டிஆர், ஆரல் டியூபர்குலோசிஸ் ரெசிஸ்டன்ட் டு ரிஃபாம்பிசின். ஸோ ரிஃபாம்பிசின் அப்படிங்கிற ஃபஸ்ட் லைன் ட்ரக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அரௌண்டு 74% அப்படின்றாங்க. தென் சக்ஸஸ் ரேட் ஆஃப் ப்ரீ எக்ஸ்டிஆர் டிபி அல்லது எம்டிஆர் டிபி and resistant to any fluoroquinolone, that is 68% in 2021. ஸ்டேட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ், ஒடிஷா, குஜராத் நல்லா டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு பாட்டம் லெவலில் பஞ்சாப், பீகார் அண்ட் கர்நாடகா வந்து இருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் 10% ஆஃப் த பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா இந்த அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து இதனால் செலவானத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இந்தியா 3rd ஹையஸ்ட் இந்த மாதிரி இந்த அதிகமான செலவு பண்ணுறது ரிலேட்டட் டு திஸ் டிசீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது. தென் ஹெல்த் ஸ்பெண்டிங் இன் டேர்ம், ஒருவேளை இது வந்து 10%க்கு மேலே போச்சு அவங்களுடைய இன்கம்மை தாண்டி அப்படின்னா அதை கேட்டாஸ்ட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஹெல்த் கவரேஜ் ஸ்கீம்ஸ் கீழே வந்து கவர் பண்ணப்பட்டிருக்காங்க. தட் இஸ் த 3rd ஹையஸ்ட் அமாங் லோவர் மிடில் இன்கம் அந்த கேட்டகரிக்குள்ளே வருது. ஸோ இல்லை நடுவில் உள்ளதெல்லாம் தேவையில்லை, எந்தெந்த ஸ்டேட்டு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த லாஸ்ட்டில் கொடுத்த இந்த 10% இந்த டேட்டாஸ் மட்டும் என்ன அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த டேட்டா நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, டுவர்ட்ஸ் பெட்டர் டிபி கண்ட்ரோல். ஸோ இந்தியாவில் 2.8 மில்லியன் நியூ கேசஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் மோர் டயக்னோசிஸ் பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ப்ரைமரி ஹெல்த் கேர் மூலியமாக. we are doing a lot better things.
ஸோ இதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், இதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இவன் வந்து ஃப்ரீயாகவே வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணாலுமே கூட பெரிய லெவலில் பீப்புள் அங்கே போகிறதில்ல. ப்ரைவேட்டில் அதிகமான காஸ்ட் இருக்குது, பட் குட் ஆம்பியன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த ஆம்பியன்ஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அப்ரிஷியபிளாக இல்லை. இது போக இந்த ஆன்டி ட்ரக் டிபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கிடைக்கிது, பட் வெரி லெஸ் இன் நம்பர். அது வெளியே ஃபார்மசிஸில் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. ஸோ தேட் அது வந்து பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை இன்னும் க்ரியேட் பண்ணிடும். ஏன்னா பீப்புளை எடுத்து டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ பாடி ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ அதனால அந்த ட்ரக்ஸை ரொம்ப லிமிட்டடாக வச்சுருக்காங்க. ஸோ whoever want to take that drug, ஸோ அவங்கள வந்து மேண்டேட்டரியாக வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு 1 week பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இது நிறைய பீப்புளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால they not preferring it. ஸோ அப்போது ஓவரால் இதில் ரெண்டுலேயும் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், பப்ளிக்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இஸ் த பெஸ்ட் வே அப்படிங்கிறது ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நீட் அப்படின்னு ஓவராலாக பார்த்திங்கன்னா மல்டி செக்டரல் அப்ரோச் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தேவைப்படுது. ஸோ லேப் வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணணும், ரெகுலேட்டரி ஆஃப் லேப்ஸு அண்ட் ஸ்பெசிமென் ரிப்போர்ட்டை வந்து ப்ராப்பராக வந்து அப்பப்போ ரிஜிஸ்டர் பண்ணி அதை டேட்டா மெயின்டைன் பண்ணணும். அண்டு அதுக்குன்னு செப்பரேட்டாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்லை அதை ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ த டயக்னோசிஸ் அண்ட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லெவல் வந்து ஆக்டிவிட்டீஸ் பாலிசிஸ் மேக் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக டாக்டர்ஸ்க்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கணும், எக்ஸ்பர்ட்ஸோடைய ஃபீட்பேக்ஸை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ தர்பை வி கேன் கண்டெயின் டிபி மார்ஜினலி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேர்லாம் இந்த ஆர்டிக்கலில் ஒரு மிஸ் பண்ணிட்டேன். இந்த தமிழ்நாடு கேஸ் ஸ்டடி வந்து பார்த்துக்கோங்க. தட் இஸ் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த டிபி டெட் ஃப்ரீ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது யூ கேன் சி காசநோய் இறப்பில்லா திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். ஸோ அவங்கள வந்து இப்போ டிபி யாராவது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்காங்க, டயக்னோசிஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அட்மிஷன் போட்டு அங்கே உள்ளே வச்சு ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது போக ட்ரைபல் கம்யூனிட்டிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மைக்ரண்ட் ஹோம்லெஸ் பாப்புலேஷன். ஸோ இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்துக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பெட்டி பாலிடிக்ஸ், டிலேயிங் சென்சஸ். ஓகே, ஸோ இந்த சென்சஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன் போடுறது, பாப்புலேஷன் வெளியே பிரித்தாங்கன்னா சவுத்துக்கு வந்து சீட்ஸ் குறையும் அப்படிங்கிறது. ஸோ இதனால் சதர்ன் ஸ்டேட்ஸு கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா இவங்க 4 பேரும் வந்து ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணி டிஸ்கஷன் நடத்தியிருக்காங்க. ஈவன் பஞ்சாபில் இருந்து அண்ட் ஒடிஷாவுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் எல்லாமே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. டேரக்டாக மீட்டிங் நடந்தது, பட் ஒடிஷாவில் உள்ளவர் மட்டும் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்திருப்பாரு. ஸோ இப்போ இதில் ஒன்றும் பெருசாக நமக்கு நெக்ஸ்ட் வாட் அப்படிங்கிறது இப்போ தெரியாது. பிகாஸ் இவங்களுடைய கிளைம் என்னென்னா, அந்த 1971 ஒன் சென்சஸை 2000 வரைக்கும் ஃபஸ்ட்டு 42nd அமெண்ட்மெண்ட் மூலிமா ஃப்ரீஸ் பண்ணது. லேட்டர் 86th அமெண்ட்மெண்ட் மூலியமாக அதை 2026 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணதை இன்னும் ஒரு 25 இயர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 84th அமெண்ட்மெண்ட் இன்னும் ஒரு 25 இயர்ஸ் வந்து திரும்பி ஃப்ரீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கிளைம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சென்டர் இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகுதுன்னு தெரில. பட் ஆத்தர் பிஃபோர் டீலிமிட்டேஷன் கமிஷன் போடுறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டேட்ஸையும் கூப்பிட்டு பேசி ஒரு கன்சென்சஸில் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நாட் த ஒன்லி பாத். ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2 ஆப்ரேஷன் சத்தீஸ்கரில் பஸ்டார் அப்படிங்கிற ரீஜனில் இன்சர்ஜென்ட்டுக்கு நக்சலிசம்க்கு அகேன்ஸ்டாக எடுத்த ஆக்ஷனில் ஒரு 30 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது போக இந்த இயர்லேயே பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட நக்சலிஸ்ட் வந்து மாவோயிஸ்ட் வந்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது.
ஸோ மாவோயிஸ்ட் அவங்களுடைய ஐடியாலஜி இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட். ஸோ 2000 மிட்டு அங்கே வந்து அப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த இந்த அமைப்பு அப்படிங்கிறது லேட்டர் டேஸில் தி ஜஸ்ட் லூசன் இட்ஸ் கிரிப். ஸோ இப்போது நிறைய அங்கே உள்ள பீப்புள் அவங்களுக்கு டெவலப்மெண்ட் இல்லாதது, அதை வச்சு தே போலரைஸ்ட் ஆல் த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இன்டு இட். பட் ஆனால் கவர்மெண்ட்டோடைய ஸ்டெப்ஸ் மூலியமாக நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆல்சோ லைக் அதாவது அரெஸ்ட் பண்ணுறது கிடையாது, அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குறது, நோ பிரிசனர்ஸ் அப்ரோச். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அந்த பீப்புளை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் டுவர்ட்ஸ் த நார்மல் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் தெர் வாஸ் சர்டன் இன்சிடென்ட்ஸ் லைக் சல்வா ஜடும் கேம்பெயின். ஸோ இதில் நிறைய ட்ரைபல்ஸ் வந்து கிராஸ் ஃபயரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஸோ கவர்மெண்ட் மேலே ஒரு அதிருப்தி அருமை வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய இடங்களில் அங்கே உள்ள சிவிலியன்ஸை என்கேஜ் பண்ணி நிறைய ரிஃபார்ம்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஸ்டில் தெர் ஆர் லாட் திங்ஸ் டு பி டன். ஸோ ஆதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு கிவ் அப் யுவர் இந்த வயலன்ஸ் அந்த மோடை விட்டுட்டு பீப்புள் வந்து நார்மலாக கவர்மெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய இது பண்ணணும். கவர்மெண்ட் சைட்லேயும் கவர்மெண்ட் ஹேவ் டு டேக் ஒரு கன்சலேட்டரி அப்ரோச்சை வந்து எடுக்கணும். ஓகே, தேங்க்யூ.